Assalamualaikum. வலைக்கும் அஸ்ஸலாம். உங்க ஃபோன்ல இருக்கிற காண்டாக்ட் லிஸ்ட்டை ஒரு முறை செக் பண்ணி பாருங்க. அதுல இருக்கிற சில பேர் இப்போ உயிரோட இல்ல. போன வருஷம் அவங்க கூட நீங்க சிரிச்சு பேசியிருப்பீங்க, மெசேஜ் பண்ணியிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு அவங்க ஒரு ஜனாசாவா மண்ணுக்குள்ள இருக்காங்க. நாம என்ன நினைக்கிறோன்னா, மரணங்கிறது மற்றவங்களுக்கு வர்ற ஒரு விஷயம், நமக்கு இப்போதைக்கு வராதுன்னு ஒரு மாயையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் யோசிங்க. நீங்க இன்னைக்கு கடைசியா கழட்டி வச்ச செருப்பை நாளைக்கு வேற ஒருத்தர் போடலாம். நீங்க ஆசையா வாங்கின சட்டைய நாளைக்கு வேற ஒருத்தர் போடலாம். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பேங்க்ல வச்சிருக்கிற பணத்தை நாளைக்கு நீங்க இல்லாதப்போ வேற யாரோ செலவு பண்ணுவாங்க. மரண மலக்குல் மவுத் உங்க வாசல்ல வந்து நிக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க, நான் தொழுகை செஞ்சுக்கிறேன், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு நீங்க கெஞ்சினா கூட அந்த ஒரு செகண்ட் உங்களுக்கு கிடைக்காது. மவுத் வர்றதுக்கு முன்னாடி நாம எதை சம்பாதிச்சோம்? பெருமை, பொறாமை, அடுத்தவங்களை பத்தி பேசுறது, இது மட்டும்தான் நம்ம கூட வருமா? இல்ல, அந்த அல்லாவுக்காக நாம செஞ்ச ஒரு சின்ன நன்மையும் அந்த 5 நேர தொழுகையும் கூட வருமா? குரான் வசனம் 3.185. பொருள்: ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். இன்னைக்கு நீங்க உயிரோட இருக்கிறது உங்களுக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பா இருக்கலாம். அந்த வாய்ப்பை வீணாக்காதீங்க. யாருக்காவது மன கஷ்டம் கொடுத்திருந்தா மன்னிப்பு கேளுங்க, அல்லாவிடம் திரும்புங்க. ஏன்னா அடுத்த ஜனாசா உங்களுடையதா கூட இருக்கலாம்.